70 வருடங்களுக்கு மேலாக உலகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரத்தில் வந்து புதுமையான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த நிறுவனம் தான் காம்போ எக்ஸ்பர்ட். என்னோட பேர் விஜயகுமார். நான் வந்து இந்த காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனத்தில் வந்து டெக்னோ கமர்ஷியல் மேனேஜராக வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனமானது 1956 1956 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனம். இந்த காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனமானது பார்த்தீங்கன்னா 1971 வந்து B2Bன்னு சொல்லுவாங்க. பல இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தங்களுடைய உற்பத்தியை வந்து கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து தன்னை வந்து உயர்த்திக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1972 வந்து ஒரு இன்னோவேட்டிவான புதுமையான ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பொறுமையா வந்து நியூட்ரிஷனை வந்து பயிருக்கு வழங்கக்கூடிய ஒரு உரத்தை அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 1975 வந்து காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனமானது உலக அளவில், அதாவது வெறும் ஜெர்மன்ல மட்டும் இல்லாம ஜெர்மனுக்கு வெளியே, ஜெர்மனியை தாண்டி உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உற்பத்தி பொருட்களை வந்து விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து வளர்ந்தாங்க. அதுக்கு பிறகு 1995 வந்து ஒரு மிக புரட்சிகரமான நோவாடெக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தலைச்சத்தை வந்து விரயமாகாம பயிருக்கு வந்து முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு தொழில்நுட்பம். இதை வந்து 1995 வந்து காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காம்போ எக்ஸ்பர்ட் வந்து உலக அளவில் 110க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து தன்னுடைய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மூலமா வந்து மிக இன்னோவேட்டிவான புதுமையான உரங்களை வந்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனத்தினுடைய உற்பத்தி ஆலையானது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்லயும் ஸ்பெயின்லயும் வந்து இருக்குது. அது இல்லாம 2 கிரீஸ் அண்ட் வந்து பெல்ஜியத்துல வந்து பொருட்களை வந்து விநியோகம் செய்வதற்கான ஒரு 2 ஆலைகளும் இருக்கு. இந்த 4 ஆலைகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் வந்து தன்னுடைய தரமான பொருட்களை வந்து காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனமானது வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பயிருக்கு தேவையான நியூட்ரிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட தரமான பொருட்களை வந்து வச்சிருக்கிறாங்க. இதில் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து அவைலபிள் கிடையாது. இந்தியா விவசாயிகளுக்கு என்ன பொருட்கள் வந்து தேவையோ அந்த புதுமையான பொருட்களை மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சால்டேட்டட் அக்ரோ வந்து காம்போ எக்ஸ்பர்ட்டுடைய பிரைமரி இம்போர்ட்டராக இருக்கிறாங்க. அவங்க வந்து காம்போ எக்ஸ்பர்ட் ப்ராடக்டை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி தரமான முறையில் வந்து பேக்கிங் பண்ணி இந்த தமிழ்நாடு மற்றும் கேரளா அண்ட் கர்நாடகா விவசாயிகளுக்கு வந்து தரமான முறையில் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வந்து இருக்குது. வெறும் ஜெர்மனில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 25 நாடுகளில் வந்து இதனுடைய கிளைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து தான் வந்து இந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வந்து பண்ணி அதன் மூலமாக வந்து பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. பொதுவாக காம்போ எக்ஸ்பர்ட் நிறுவனம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து அதில் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த பொருளில் வந்து ஒரு தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏதோ வந்து உற்பத்தி பண்ணிட்டோம் அதனால இதை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. காம்போ எக்ஸ்பர்ட்டுடைய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சாராம்சத்தில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து முதன்மையாது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிக அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம், அதாவது ஒரு தொழில்நுட்பம் வந்து அறிமுகப்படுத்தினா அதை இமீடியட்டாக வந்து நம்ம வந்து அதை ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வந்து எப்படி பயன்படுத்தணும், அதனால பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து முதன்மையாக வந்து அதனை குறிக்கோளாக வச்சிருக்கிறோம். அது இல்லாமல் சேஃப்டி, நாட் ஓன்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்துவங்களுடைய சேஃப்டி மட்டும் கிடையாது, மண்ணினுடைய சேஃப்டி, மண்ணினுடைய தரம், அதை வந்து கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி வழங்கிட்டு இருக்கிறோம்.